இப்போ நான் இதை பற்றி பேச போகிறேன்னா டிப்ரெஷனை பற்றிங்க. என்னடா தலைவலிக்குதா? டிப்ரெஷன்னா என்ன, ஏன் டிப்ரெஷன் ஆகுறாங்க, அது வந்து எப்படி ஓவர் கம் பண்ணலான்றதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். பொதுவாக வந்து டிப்ரெஷன் எதனால் ஆகுறன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் மேலே நம்ம ஆசைப்படுறது, எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறது ஒருத்தர் மேலேயோ நமக்கு ஃபேவரான ஆகலைன்னா நமக்கு டிப்ரெஷன் ஆகிடும். எதுவும் வேறு ஏதாவது பேனிக் அட்டாக், ஏதாவது ஒரு படப்படப்பு வருதா? ஸோ இதனால தான் டிப்ரெஷனுக்குள்ளே நம்ம மாட்டிக்கிறோம். டிப்ரெஷனில் மாட்டுறவங்க ரெண்டு பேர் தாங்க. ஒன்று எமோஷனலி ஸ்ட்ராங்காக இருக்கவங்க, எமோஷனலி வீக்காக இருக்கவங்க. இந்த எமோஷனலாக ஸ்ட்ராங்காக இருக்கவங்க டிப்ரெஷனில் போயிட்டாங்கன்னா அவங்க 1 or 2 months திருப்பி வெளில வந்துருவாங்க. ஸோ எமோஷனலாக வீக்காக இருக்கவங்க வந்து மாட்டிட்டாங்கன்னா அவங்களால வெளில வரதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வளர்ந்த விதம் தாங்க இருக்கும். என்னென்னா சின்ன வயசுலேருந்து அவங்க வந்து தோற்றுருக்கவே மாட்டாங்க, கஷ்டத்தையும் பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்க பேரண்ட் எதை கேட்டாலும் வாங்கி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி அவங்க ஜெயிக்கிறதுக்காகவே வந்து அவங்க மோட்டிவேட் பண்ணி ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி டிப்ரெஷன் இருக்கு எனக்கு. டிப்ரெஷன்னா புரியல. ஸோ இப்படிலாம் பண்ணும்போது என்னென்னா, ஒரு ஃபியூச்சரில் வந்து அவங்க வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்து அப்செட் ஆகி அது டிப்ரெஷன் உள்ள போயிடுவாங்க. இந்த மாதிரி டிப்ரெஷன் உள்ள போனாங்கன்னா என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மைண்ட் ஃபோக்கஸ் எல்லாமே போயிடும். அவங்க பாடி வந்து ரொம்ப வீக் ஆகிடுவாங்க. மென்டலியாகவும் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டாங்க. இதனால் வந்து சுற்றி இருக்கவங்களுக்கும் பிரச்சனை இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும், இல்லை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அவங்கள வந்து ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட வந்து என்ன பண்ணுங்கள், ஸ்பெண்ட் பண்ண விடுங்க டைமை. அதே மாதிரி ட்ரிப்பு எங்கேயாவது அவுட்டிங்க்கு கூட்டு போங்க. அதே மாதிரி ஆக்டிவிட்டீஸ்க்கு ஏதாவது வந்து அவங்களை இன்வால்வ் பண்ண வைங்க. இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே அவங்கள வந்து என்கேஜாக வச்சுருந்தீங்கன்னா டிப்ரெஷன் வந்து ஈஸியாகவே அவங்க ரெக்கரை வந்துடுவாங்க. இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது டிப்ரெஷன் வந்தாங்கன்னா அவங்களுக்கு அனுப்புங்க. இந்த மாதிரி வீடியோவோட நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். Until it's bye from JKR.